பொதுமக்களின் பார்வைக்காக பதிவு வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை நீதிநகர் தெருவில் பாரத பிரதமர் தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்த தவறியுள்ளனர். அதனை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க கடந்த 18/10/2022 மனு கொடுக்கப்பட்டது. பாரத பிரதமர் கடந்த 2010 தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் ஒத்தக்கடை ஊராட்சியில் செயல்படுத்த தவறியுள்ளனர். இத்திட்டத்தை பயன்படுத்தி இருந்தால் ஒத்தக்கடை ஊராட்சியில் பல இடங்களில் பல தெருக்களில் சாக்கடைநீர் தேங்கி கொசு உற்பத்தியாகி பலவிதமான நோய்கள் பரவாமல் தடுத்திருக்கலாம். நீதிநகர் தெருவில் பகல் நேரங்களிலும் பல கடைகளில் நின்று பொருட்கள் வாங்க முடியாத கொசுக்கடி அதிகமாக உள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கடந்த 18/10/2022 மனு அளிக்கப்பட்டது. கழிவுநீர் செல்லும் வாய்க்காலை முதலில் பொறியாளர்கள் வைத்த லெவல் எடுக்கப்பட வேண்டும். மேடுபட தகுந்த மாதிரி கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்பட வேண்டும். மட்ட லெவல் படி வாய்க்கால் அமைக்க வேண்டும். இது மாதிரி வாய்க்கால் அமைக்காததால் கழிவுநீர் தேங்கி கொசு உற்பத்தி ஆகியுள்ளது என புகைப்படத்துடன் மனு அளிக்கப்பட்டது. 18/10/2024 தெருக்களில் உள்ள சாலைகளும் பொறியாளர்கள் வைத்த மட்டால் எடுத்து மேடுபட தகுந்த மாதிரி அமைக்கப்பட வேண்டும். இதனை கடைபிடிக்காதால் சாலையில் உள்ள பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மணல் உளைச்சலுக்கு ஆளாகி வருகின்றனர். கழிவுநீர் செல்லும் வாய்க்காலில் பொதுமக்கள் குப்பைகளை கொட்டுவதை தடுக்கப்பட வேண்டும். முதலில் இவர்களுக்கு குப்பைகளை வாய்க்கால் கொட்டாமல் இருக்க குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட வேண்டும். இதை பயன்படுத்த மக்களுக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என கடந்த 18/10/2024 மனு அளிக்கப்பட்டது. மனு மீது நடவடிக்கை இல்லாததால் வழக்கு எண் WP நம்பர் 28-392/2000 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு தாக்கலின் போது வழக்கு விசாரணையின் போது மதுரை மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் கடித எண் 1050/2023 A3 11/3/24 படி நீதிநகரில் மேல்முடியுடன் கூடிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என அவரது வழக்கறிஞர் நீதிமன்றம் தெரிவித்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கினை முடித்து வைத்தனர். நீதிமன்றத்தில் தெரிவித்தபடி இவர்கள் செயல்படாததால் கடந்த 7/3/2025 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதன் நீதிமன்ற நோட்டீஸ் அனுப்பிய பின் நீதிநகர் தெருவில் மூடியுடன் கூடிய கழிவுநீர் வாய்க்காலை அமைத்து வருகின்றனர். அதன் புகைப்படமும் மனுவும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற வழக்கு நோட்டீஸ் அனுப்பிய பிறகு நீதிநகர் தெருவில் சாலைகளையும் கழிவுநீர் வாய்க்காலையும் சரி செய்து வருகின்றனர். தற்போது சரி செய்து முடித்துள்ளனர். அதனுடைய வீடியோ படம் தகவலுக்காக பொதுமக்களின் பாகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. வழக்கு தாக்கல் செய்த போது உள்ள புகைப்படமும் தற்போதுள்ள புகைப்படமும் வீடியோ படமும் இத்துடன் பொதுமக்களின் பார்வைக்காக தகவலுக்காக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. என்றும் மக்கள் நலனில்.